ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எவிக்ஷன் அப்டேட்டில் யார் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற அப்டேட்டு, அது மட்டும் இல்லாமல் கமருதீனும் பார்வதியும் லாஸ்ட்டாக ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அது என்ன முடிவு அப்படிங்கிறத பற்றியும் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ எவிக்ஷன் அப்டேட் பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே எபிசோடில் அமித் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறிட்டார். ஸோ சண்டே எபிசோடில் 2 எவிக்ஷன் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற அப்டேட்டு. ஸோ அதில் மேபி இவங்க வெளியே வந்து ஒரு சோர்ஸ்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆதிரை போன வட்டம் வந்து கண்ணை கட்டி தூக்கணும்னு தான் சொல்லியிருந்தாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஆனால் அது வெளியே லீக் ஆகிடுச்சு, நம்ம சொல்லிட்டோம்ல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நார்மல் எவிக்ஷனாக மாற்றிட்டாங்க. ஆதிரை திருப்பி அவங்களுக்கு ஒரு குறும்படத்தை போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அது வந்து நடக்காது அந்த மாதிரிலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இப்போ 3ன்னு சொல்லிட்டு அடுத்து சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தூக்கிடுவாங்க. இப்போ சாட்டர்டே ஒன்று தூக்குனதுனால சண்டே கன்ஃபார்மாக ஒன்று இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது மேபி சுபிக்ஷாவா இல்லை கனியா அப்படிங்கிறது தான் நமக்கு இன்னும் தெரியல. ஆனால் நான் கேள்விப்படுற ரூமர், நமக்கு கிடைச்ச மாதிரியே செய்தி, 3 எவிக்ஷன் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சுபிக்ஷாவும் கனியும் வந்து வெளியேறுவாங்க. ஸோ இப்போ அமித் வந்து முதல் எவிக்ஷன், 2வது எவிக்ஷனாக சுபிக்ஷாவும், 3வது எவிக்ஷனாகவும். சண்டே வந்து போன வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2 எவிக்ஷன் இருந்துச்சு, நான் இருக்கா எஃப்ஜே ஆதிரை. அந்த மாதிரி கனியும் சுபிக்ஷாவும் வந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த 3 எவிக்ஷன் நடக்கும். அப்படி இல்லைன்னா சுபிக்ஷா இல்லை கனிலேருந்து ஒரு ஆள், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாதுங்க. கார்டு எடுத்து வச்சாச்சு, எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இப்போ கனி தப்பிக்கிறாங்களா இல்லையா, இல்லை சுபிக்ஷா தப்பிக்கிறாங்களா இல்லையாங்கிற மேட்ரு. அமித் வந்து பலிகடை ஆகிட்டார். ஸோ அமித் வந்து ஒரு எவிக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் நியூஸ். சரி, ஓகே, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். ஓகே, யாரை சேவ் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்குல்ல இன்னைக்கு, அது ஒன்று இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா அமித் எவிக்ட் பண்ணும்போது இன்றைக்கி ஒரு எவிக்ஷனுங்கிறப்ப யாரை சேவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதா கண்டிப்பாக பார்வதி தான். ஸோ பார்வதியை முதலாக சேவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த தகவல். பார்வதி மட்டும் இல்லை, 2 பேரும் சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்வதியையும் திவ்யாவையும் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ட்விஸ்ட்டு. ஓகே, கானா வினோத்தை இன்னமும் ஒன்று சேவ் பண்ணல. ஸோ நம்பர் 1 இடத்துல அவர் இருக்காரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் ஆகுது இப்போது. ஆனால் நம்பர் படியில் அவங்க வந்து சேவ் பண்ணல. கானா வினோத்தை வந்து கண்டிப்பாக நம்பர் 1 தான் இருப்பார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்றாங்க. சரி, இது வந்து எவிக்ஷன் அப்டேட்டை பற்றி நமக்கு வந்து வருது. அது பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க கேட்டிங்கன்னா இல்லை, வெறும் ஃப்ரீ டாஸ்க் பற்றி தான் வந்து பேசியிருக்காங்கிறது சனிக்கிழமை நம்ம எபிசோட்ஸ் பார்த்தாலே, இப்போ ப்ரோமோ வந்தாலே பார்த்தாலே தெரியுது. இப்போ அடுத்த ப்ரோமோ வந்தோடனே நம்ம வந்து டீகோட் பண்ணிடலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்போ மேட்ருக்கு வருவோம். பார்வதி கமருதீன் வந்து ஒரு டிஸ்கஷன் போச்சு. இந்த ப்ரோமோக்கு ஒரு ஃபைட் வந்து தெரியுமா, ப்ரோமோ 2ல். அது காரணமே அந்த டிஸ்கஷன் தான். என்ன டிஸ்கஷன், அவங்க 2 பேருக்குள்ளே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக 2 பேரும் வந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை நான் எதனால் நான் அவங்க கூட பேசணும், இனிமேல் நம்ம எப்படி பேசுறது, இல்லை நம்ம வந்து டைம் லிமிட் பண்ணிக்கலாமா, நைட் எப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு இன்றைக்கி பார்வதிக்கும் கமருதீனுக்கும். சரி, அப்படி என்ன போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து என்கிட்ட பாசமாக இருக்கேங்க பேரில் வந்து சில விஷயங்கள் பண்ணுற, அது வந்து உன்னோட இயல்பான கேரக்டரு, எனக்காக நீ கூட நிற்கணுன்றதுக்காக தான் நிற்கலை. உனக்கு கமருதீன்னா இப்படி தான், அது எனக்கு மட்டும் இல்லை, அந்த இடத்துல யாராக இருந்தாலும் நீ நின்று பண்ணுறாங்க. இல்லை பாரு, அது தப்பு. அப்படி பார்த்தா நான் எல்லா இடத்துலையும் நின்றுருக்கணும், பட் உனக்கு மட்டும் தான் நின்று அப்படின்னா, இல்லைடா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், நம்ம 2 பேரும் பழகுறோம், நம்ம 2 பேரும் பழகிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து டக்குன்னு முடிவு பண்ணுவோம்ல, ஓகே நம்ம வந்து இவங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட் ஆகிட்டு நீ வந்துட்ட, வந்த பிறகு அவருக்காக நீ நிற்ப, அதுதான் உன் கேரக்டரு. இந்த இடத்துல நான் ஃப்ரெண்ட் ஆகணும், வேறு யாராவது ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நீ அவங்களுக்காக நீ நின்றுப்ப அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இல்லை ஓகே, பட்டு இன்னொன்று புரிஞ்சுக்கோ, அரோரா கூட வந்து நான் பிரச்சனை பண்ணிட்டு வந்தேன், இல்லை உன்னால தான் காரணமே, ஏன்னா நீ பொசிட்டிவ் ஆனன்றதுக்காக தான் நான் வந்து பண்ணேன் அப்படின்ன உடனே, இல்லைடா அது ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஃபீலிங்ஸில் இருந்தேன், என் ட்ரூவான ஃபீலிங்ஸ் தான் எந்தில், பட் அது மட்டும் ரீசன் கிடையாது நீ வந்ததுக்கு காரணம். இல்லை பாரு, நான் ஒத்துக்கவே மாட்டேன், உனக்காக மட்டும்தான் வந்தேன், நீங்கள் கஷ்டப்படுறதுக்காக மட்டும்தான் வந்தேன், இல்லைன்னு அரோராட்ட பேசிட்டு தான் இருந்தேன் அப்படின்றான். சரி, ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. என்ன முடிவு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் லிமிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேசுகிறத அப்படின்னு சொல்லிட்டோன்னா, எப்போ பேசலாம்னா காலையில் லிமிட் பண்ணிக்கலாம், நைட்டு பேச வேண்டாம்ன்ற முடிவு பண்ணிக்கிறாங்க இப்போ. சரியா, அது மட்டும் இல்லாமல் பழைய பார்வை தான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் அதுதான் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லை அப்படி பண்ணாத, ஏன்னா பழைய பார்வையை நீ ஆடின அப்படின்னா இப்போ இருக்க சேஞ்சுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும், இப்போ இருக்க சேஞ்சோடு நீ வந்து நைட்டில் வின் பண்ணாதான் மக்கள் வந்து ரசிப்பாங்கன்னு. இப்போ இல்லை நான் ஏற்றுக்க முடியாது, என்னது நான் பார்வதி தான், நான் அதை காட்டி தான் ஆகணும், நான் அப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பார்வதியாக தான் இந்த கேமை நான் அணுக போகிறேன் அப்படின்றத ஆணித்தரமாக அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. அது கமருதீன் வந்து இல்லை பழைய பார்வை வேண்டாம், நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான், அது தப்பாயிரும் கேமுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன், நான் அப்படி தான் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான்.
சரியா? சரி அப்போ நம்ம முடிவு பண்ணிக்கலாம், நானும் சிங்கிளாகவே இருந்துக்கிறேன், ஏன்னா வெளியே போய் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டான். எப்படி? சிங்கிளாக தான் நான் விளையாட போகிறேன் இந்த கேம் இங்கே பொறுத்த, ஏன்னா என்னுடைய ஆம்பிஷன் என்னுடைய கோல்லாம் இருக்குது, அது வந்து இந்த கேம்னால பாதிக்கப்பட்டுறக்கூடாது. எனக்கு நான் அதை வின் பண்ணிடுறேன், இல்லை நான் வந்து என்ன முடியுமோ எஃபர்ட்டை கொடுத்துட்றேன், அதுக்கடுத்து வெளியே வந்து நமக்கு ஃபீலிங்ஸ் இருந்தால் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே ஓகே இங்கேயே நம்ம லிமிட் பண்ணிக்கலாம் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிக்கிறேன். அந்தோடைய வெளிப்பாடு தான் இப்போ ப்ரொமோவில் லவ்வர் பாய் நீ, நான் அவங்க கூட சேர்ந்தா பெண்மையாக உணர்றேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறான்ல கமுருதி. அதனால் நான் வந்து விலைக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி லவ்வர் பாயின்னு சொல்லிட்டு இவன் பெரிய மன்மதன்ற மாதிரி நம்ம பார்வதி சொன்னது எல்லாமே இதனுடைய கிரைட்டீரியாக்குள்ளே தான் வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இதுதான் அப்டேட்டு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதுதான் லைவ்ல இப்போ நடந்துச்சு. ஓகே, மீண்டும் சந்திப்போம்.